வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிள்ளி தாளித்த ரசம், அதாவது திடீர் ரசம்னு சொல்லலாம். யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரசம். அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்து ஒரு பாயசம். உருளைக்கிழங்கு கறி, நான் உருளைக்கிழங்கு கறி முதலே பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ரசம் மட்டும் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். நம்ம வாங்க. அதுக்கு ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸில் ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயம், தேவையான உப்பு, அப்புறம் மஞ்சப்பொடி எல்லாமே சேர்த்துருவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம், உப்பு, ஒரு சின்ன, அதாவது ஒரு புளியங்கொட்டை சைஸ்க்கு வந்து நான் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீர்க்க அதை விடுறேன். ஸோ இதை வந்து இப்போ கொதிக்க வச்சுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து பாயசத்துக்கு பால் காய்ச்சி ரெடியாக இருக்குது. ஸோ அதை எடுத்து ஓரமாக வச்சிடுறேன். அப்புறம் ஒரே ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, இதை வந்து வாசனை வர அளவுக்கு லைட்டாக வறுத்துண்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்துடுது. ஸோ ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டேன்னா, ஸோ அதுக்கு வந்து 2 கப்பு வெல்லம், இந்த கப்பில் தான் நான் பாசிப்பருப்பு எடுத்துட்டேன். அதுக்கு 2 கப்பு வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சி வடிகட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி விடுறேன். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து அதோட பச்சை வாசனை போயிடுது. ஸோ இதுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா விளாவிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நுரைச்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோமா, அது நல்லா கரைஞ்சிடுது. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்செடுத்து கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய். ரசம் வந்து பொங்கி வந்துடுத்து, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ரசத்தில் தாளிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கிள்ளி தாளித்த ரசம், அதே மாதிரி திடீர் ரசம்னு சொல்லலாம். ஸோ ரசம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் போட்ட பாயசம் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருந்தோமா, அதை வந்து வடிகட்டிக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். நாம் இந்த பக்கம் வெள்ளை தண்ணி விட்டுருக்கோம், நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பாயசத்துக்கு வந்து தேங்காயை இந்த பாருங்கள், இந்த மாதிரி பல்லுப்பெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெய்யில் வறுத்துக்கலாம். நம்ம தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் வறுத்து போடலாம். அப்படி இல்லைன்னா முந்திரி பருப்பு இருந்தால் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுபட்டுருது. இந்த பக்கம் வந்து வெள்ளை தண்ணி விட்டுருந்தோமா, பாயசமும் நல்லா கொதிச்செடுத்து. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா ஒரு கப்பு பால் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாயசம் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ வறுத்து வச்சுருக்க தேங்காயும் அதில் சேர்த்துடலாம்.
ஸோ இன்றைக்கி ரெசிபி வந்து திடீர் ரசம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கறி. ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான் உருளைக்கிழங்கு கறி. அதாவது உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு அதில் உப்பு, ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவை தூவிட்டு அப்படியே வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. ஸோ உருளைக்கிழங்கு கறி நான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான். அப்புறம் வந்து பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்த பாயசம், அவ்வளோதான். ஸோ சிம்பிள் ரெசிபி. இந்த மாதிரி ரசம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து புளிக்காய்ச்சல் தான் வந்து காய்ச்ச போகிறேன். ஸோ அதையும் இப்போ காய்ச்சிடலாம். நம்ம புளிக்காய்ச்சலுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்செடுத்து அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, லைட்டாக செவக்கட்டும், அப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு 10 வரமிளகா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு புளி வந்து நல்லா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி விட்டுருந்தோம் இல்லையா, நல்லா கொதிக்கட்டும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கல, அது கொதித்து கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்தா தான் கரெக்டான அளவு வந்து நமக்கே தெரியும். ஏன்னா அது இப்போ சேர்க்கும்போது அந்த புளியோட நிறையா இருக்குமா பார்க்குறதுக்கு, ஸோ நிறையா சேர்த்துருவோம். கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானதை இந்த பக்கம் வறுத்துக்கலாம். கடாய் வந்து காஞ்சிடுத்து ட்ரையாக வறுத்துட்டாலே போதும். 2 டீஸ்பூன் வந்து தனியா, ஒரு அரை டீஸ்பூன் மிளகு, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் எள்ளு வந்து 1 டீஸ்பூன். எள்ளு எப்பயுமே தனியாக வறுக்காதீங்க. ஏன்னா தனியாக வறுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா வறுபடும் போது அது தெரித்து வெளியில் வந்து விடும். இந்த மாதிரியாக எல்லாத்தோட சாமானோட லாஸ்ட்டாக போடும்போது உங்களுக்கு தெரித்து வெளியில் விழாது. பாருங்கள், சத்தம் கேட்குதா, பொரியறது. ஸோ அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சலுக்கு வறுத்து வச்சுருந்த சாமான் வந்து நல்லா ஆறிடுது. இப்போ வந்து நல்லா பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இந்த பக்கம் பாருங்கள், புளியும் நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சிடுது பாருங்கள், தெரியறதா? ஸோ இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம், பொடி பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். அப்புறம் வெல்லம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா சேர்ந்து கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒரு நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா திக்காகிடுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு ஆடி பெருக்கு இல்லையா, அதனால் வந்து புளிக்காய்ச்சல் புளியோதரை கலக்க போகிறேன். அதனால் புளிக்காய்ச்சலை இப்போ முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். இதை நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு, அதாவது நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். வேணுங்கிறத மட்டும் எடுத்து கலந்துட்டு அப்புறமா எப்போ தேவைப்படுதோ அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா பாட்டிலில் போட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து இங்கே சிலம்பம் கிளாஸ் நடக்குது. சின்ன பசங்களாம் நல்லா அழகாக சிலம்பம் பண்ணுறாங்க. ஸோ அதை நான் பார்க்க போகிறேன், அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதோட ஃபுல் வீடியோ வந்து ஊர் உலகத்தில் வரும், பாருங்கள்.
பசங்கள்லாம் சிலம்பம் சுற்றுறதை பார்த்துருப்பீங்க. இதோட ஃபுல் வீடியோ வந்து ஊர் உலகம் சேனலில் வரும். இவர் தான் சிலம்பம் மாஸ்டர் மிஸ்டர் சுபாஷ் இவரோட பேர். இவர் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் சொல்லி தரீங்க? சிம்மியா நகர் ட்ரையாங்கிள் பார்க் ஒன்று, அடுத்து மதுரை வாயிலில் ஃபேஸ் அக்யூத்தாங்கிற ஒரு ஃப்ளாட்டில், வானகரத்தில் கேஜி சிக்னேச்சருங்கிற ஒரு ஃப்ளாட்டில், இந்த 3 இடத்துலையும் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே மார்னிங் பாருன்னா 6:30 ஒரு 8:30 வரைக்கும், சாட்டர்டே சண்டே, அப்புறம் மண்டே டியூஸ்டே. மதுரை வாயிலில் செவ்வாய்க்கிழமை பாருன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஈவினிங். அதே இது கேஜி சிக்னேச்சரில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை காலைல 6:00லேருந்து ஒரு 8:30 வரைக்கும் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் உங்கள் நம்பரையும் ஒரு வாட்டி சொல்லிட்டேங்க. 9840030154. யாராவது கற்றுக்கணும், அதாவது உங்கள் பசங்களை வந்து சிலம்பம் கிளாஸில் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாஸ்டருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அவர் 3 இடத்துல சொல்லித்தராரு. சின்மியா நகர், மதுரை வாயில், அதுக்கப்புறம் வந்து வானகரம் 3 இடத்துலையும் சொல்லித்தராரு. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில், வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் உங்களுக்கு அவர் வந்து சொல்லிடுவார். இப்போ வந்து குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து மாவை அரைச்சி வச்சு நல்லா புளிக்க வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ மாவு ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து அளவு மட்டும் சொல்கிறேன் நான். 2 கப்பு இட்லி அரிசி, 2 கப்பு பச்சரிசி, 1.5 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்சி உப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு 6-7 மணி நேரம் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறமா தான் வாக்க முடியும். நான் நல்லா அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மாவு பார்த்தா தெரியும் பாருங்கள், தெரியுதா பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ இதுக்கு வந்து தாளிக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லா 1 கப்பு தேங்காய் பாருங்கள். இது ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஸோ அதில் 1 கப்பு தேங்காய், கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மாவு பாருங்கள் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இது எடுத்து போடும்போது இப்படி வேணும், அவ்வளோதான். இப்போ வந்து குழிப்பணியார கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு அதுவும் நல்லா காஞ்செடுத்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க 2 பக்கமும் நல்லா எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு குழியை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். அது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு எல்லா குழியிலையும். இது வந்து தோசை மாவு மிச்சம் இருந்தால் அதில் கூட நம்ம பண்ணுவோம். நீங்கள் வந்து இதுக்குன்னு குழி பணியாரத்துக்குன்னு மாவு அரைச்சி பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட், அவ்வளோதான். குழி பணியாரமே வந்து நான் வேறு மாதிரியும் பண்ணி காமிச்சிருக்கேன். கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சும் பண்ணி காமிச்சிருக்கேன். வேணும்னாலும் அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நம்மளுடைய குழி பணியாரமும் ரெடி ஆகிடுது.
இதுக்கு வந்து தக்காளி சட்னி இல்லை வெங்காய சட்னி தேங்காய் சட்னி எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். மிளகாப்பொடி கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக குழி பணியாரம் வந்து ஏற்கனவே நான் ஒரு மெத்தடில் பண்ணி காமிச்சிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இது ஒரு மெத்தடு. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பண்ணேன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.